தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாள் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம் தரும், நல்லனவெல்லாம் தரும், அன்பவர் என்பவர்க்கே கணம் தரும், பூங்குழலாள் அபிராமி கடைக்கண்களே. என் அருமையான அன்பான ரிஷபம் ராசி அன்பர்களே, அன்புக்கு இலக்கணம் அப்படின்னா கண்டிப்பா ரிஷப ராசியை சொல்லலாங்க. அதாவது அன்புக்கு இலக்கணம் ரிஷப ராசின்னு கண்டிப்பா சொல்லலாங்க. பொதுவா நீங்க என்னைக்குமே அன்பாதான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. ஆனா உங்களுக்கு நடக்கிற சில சூழ்நிலைகள் தாங்க அந்த அன்பை காட்டுறதை தடுக்குதுங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அது எங்களுக்கு நல்லாவே புரியுதுங்க அன்பான ரிஷப ராசி அன்பர்களே. அதாவது நீங்க அன்பா தான் இருக்கிறீங்க. ஆனா, மத்தவங்க எல்லாருமே உங்ககிட்ட உங்கள வந்து ஒரு வில்லனாக பார்க்குறாங்க. ஆனா, நீங்க ஏன் என்ன வில்லனா அப்படி பார்க்குறாங்க அப்படின்னு உங்களுக்கே தெரியலைங்க. ஆனாலும், நீங்க எப்பவுமே நல்லத தான் செய்யறீங்க. ஆனா, நீங்க எல்லாருக்கும் மத்தியில எப்பயுமே ஒரு வில்லனா தான் தெரியிறீங்க. நல்லது செஞ்சாலும் வில்லனா தெரியிறீங்க. அதுவும் ஒரு சில ஃபேமிலிலாம் பார்த்தீங்கன்னா, நீங்க ஒண்ணு சேரவே வரமாட்டேங்கிறீங்க. உங்கள புடிச்சு இழுத்து வந்தா தான் நீங்க அந்த ஃபேமிலிக்குள்ள உள்ள வரேன்னு சொல்றீங்க. அப்படின்னு உங்க மேல மத்தவங்க தேவையற்ற பொய் சொல்லி கட்டுக்கதை எல்லாமே உங்க மேல கட்டுவாங்க. அதேபோல சிலருக்கு ரிஷப ராசிக்காரர்களுக்கு பங்காளி சண்டைகள் எல்லாம் கூட இவங்களுக்கு வருங்க. இந்த பிரச்சனை எல்லாம் இவங்களுக்கு இருக்கும். அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் நடக்குது இல்லையா? அப்ப நீங்க ரிஷப ராசி அன்பர்கள் என்ன செய்யணும்? இதுதான் உங்க பயணம், இதுதான் உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிற தலைப்புல நாம ரிஷப ராசிக்காரர்களை பற்றி இன்னைக்கு பார்க்க போறோம். அதாவது ரிஷபம் ராசிக்காரர்கள்னா யாரு என்பதை பற்றி நாம முதல்ல பார்க்கலாங்க. அடுத்ததா நீங்க இந்த பயணத்தை நோக்கி போனா இந்த பயணத்துல நீங்க எப்படி இருந்தா உங்களுடைய வாழ்க்கை நீங்க நடந்துக்கலாம், புரிஞ்சு நடந்துக்கலாம் அப்படி என்பதை எல்லாம் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுதான் இதோடைய தலைப்பு. இப்ப இந்த ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த கிரகங்கள் முதல்ல சப்போர்ட்டிவா இருக்கு அப்படின்றத பத்தி நம்ம பார்க்கலாங்க. அதாவது இந்த கிரகத்தின் தன்மைகள் தாங்க உங்களுடைய லைஃப்ல இருக்கும். அதாவது நாம் ஒரு முடிவு எடுப்பதை விட இந்த கிரகங்கள் நம்மளுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாங்க. பொதுவாக இந்த ரிஷப ராசியில் எந்தெந்த கிரகங்கள் இருந்தால் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். அதாவது இப்போ நீங்கள் பிறந்த ஜாதகத்தில் இந்தந்த கிரகங்கள் இருந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும் அதை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். பொதுவாக ரிஷப ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு உங்களுடைய ஆட்சியாளர், அதாவது உங்கள் ராசிக்கு அதிபதி பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானுங்க. அதனாலேயோ என்னமோ தெரியல, நீங்கள் நினைக்கிறது எல்லாமே பெருசாக நினைங்க. அதாவது எதையுமே பாசிட்டிவாக பெருசாக நினைச்சிங்கன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறீங்க. அப்போ நீங்கள் நான் பாஸ் ஆகிடுவேன் அப்படின்னு அந்த உயர்ந்த எண்ணத்தோடு நீங்கள் எக்ஸாமை எழுதுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்குங்க. அதாவது உங்களுடைய எண்ணம் உயர்வான எண்ணத்தை நீங்கள் வச்சிங்கன்னா நீங்கள் படிப்படியாக வாழ்க்கையில் முன்னேறி போகலாங்க. அதே நீங்கள் உங்களுடைய எண்ணத்தை கீழ் நோக்கி வச்சு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை காண முடியாதுங்க. கஷ்டத்தை தான் கண்டிப்பாக காண முடியுங்க. இந்த ரிஷப ராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் சுக்கிர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால நீங்கள் சாப்பிட்றதாக இருக்கட்டும், தூங்குறதாக இருக்கட்டும், இல்லை உங்கள் லைஃபாக இருக்கட்டும், படிக்கிறதாக இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் ஹை லெவலில் திங்க் பண்ணுங்க. கண்டிப்பாக அந்த ஹை லெவலில் நீங்கள் திங்க் பண்ணும்போது உங்களுடைய இலக்கு நீங்கள் அடைஞ்சிடுவீங்க, அடைஞ்சே தீருவீங்க. பொதுவாக உங்களுக்கு சுக்கிர பகவான் உங்கள் ராசியில் இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாமே லாபங்க. அதே இந்த சுக்கிர பகவான் உங்கள் ராசியில் இருக்கிறாரு, அதாவது தனிப்பட்ட முறையில் ஒரு ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்கள் ராசியில் சுக்கிர பகவான் இயல்பாகவே உட்கார்ந்து இருக்கிறாருன்னா அப்போ நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேண்டாங்க. ஏன்னா நீங்கள் ஒரு உயர்ந்த இடத்தை வாழ்க்கையில் அடைஞ்சே தீருவீங்க. உங்களுக்கு என்னைக்காவது ஒரு நாள் அந்த அதிர்ஷ்டம் உங்களை தேடி வந்தே தீருங்க. இது விதிங்க. அதாவது இது எல்லாமே உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள், அதாவது குபேர யோகங்கள். அப்போ நீங்கள் ரிஷபராசிக்காரர்கள் அரசாங்க பதவியாக இருக்கட்டும், ராஜ்யத்தை ஆளக்கூடியவர்களாக இருக்குவீங்க, தொழிலில் மேம்போக்காக சிந்தனைகள் உள்ளவர்களாக இருப்பீங்க. அதே போல் ஷேர் மார்க்கெட்டில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகுங்க. மெயினாக இந்த கலைத்துறை சார்ந்தவர்கள், அதாவது நடிகர் நடிகைகள்,
ஒளிப்பதிவாளர்கள், தயாரிப்பாளர்கள், டைரக்டர் இது போல இந்த கலைத்துறையில் கூடியவர்கள் மிகப்பெரிய ஒரு முக்கிய இடத்துக்கு நீங்க கண்டிப்பாக வருவீங்க. அதாவது இந்த ரிஷபராசியில் பிறந்தவர்கள், அப்ப உங்க ராசியில சுக்கிர பகவான் கண்டிப்பாக உட்கார்ந்து இருந்தார்னா, நீங்க சினி ஃபீல்டுல கண்டிப்பா பெரிய இடத்துக்கு வருவீங்க. அப்போ உங்க ராசியில சுக்கிரன் இருக்கிறாரா அப்படின்னு நீங்க பார்த்துக்காங்க. அப்படி இல்லைன்னா சுக்கிரனுடைய ஆதிக்கம் எங்க இருக்கு அப்படின்னு உங்க ஜாதகத்தை செக் பண்ணி பார்த்து அதுக்கு ஏற்றாறு போல நீங்க அந்த காய்களை நகர்த்தினீங்கன்னா வாழ்க்கையில கண்டிப்பாக முன்னேறலாங்க. அதே போல நீங்க ரிஷபராசிக்காரர்கள் சில பேர் கண்டிப்பாக நினைப்பீங்க, என்ன சார் கலைத்துறை மட்டும் சொல்றீங்க, மற்ற துறையில் இல்லையா அப்படின்னு நீங்க கண்டிப்பா கேட்கலாம். உங்களுக்கு நீங்க அரசியல்ல வரணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதே போல நீங்க கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி நீங்க ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்றீங்களா, கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் ஆகுங்க. தொழில நீங்க மேம்படணும், குடும்பத்தை நீங்க பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக இருக்குங்க. அதே போல் உங்களுக்கு தொழிலில் குடும்பத்தில் பங்காளி பிரச்சனைகளும் இருக்கலாங்க. அதுவும் உங்களுக்கு சக்ஸஸாக மாறும். கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஏன்னா உங்களுக்கு சுக்கிர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸாக நடக்கும். அடுத்ததாக உங்கள் ராசியில் சப்போர்ட் கிரகமாக யாருன்னா சந்திரன் வராருங்க. அவரு உங்களுக்கு உச்சம் பெறணுங்க. அதாவது உங்கள் ராசியில் மட்டும் சந்திரன் உச்சம் பெற்று இருக்கிறாருன்னா அதனால் என்றைக்குமே நீங்கள் உங்கள் மனசில் தோன்றத செய்யணும்னு நினைக்கிற விஷயத்தை யாராலும் உங்களுக்கு குழப்பம் பண்ண முடியாது, அதை தடுக்கவும் முடியாதுங்க. அப்போ பாருங்க, உங்கள் ராசியில் சுக்கிர பகவானும் ஆட்சி பெற்றிருக்கிறாரு, சந்திரனும் உச்சம் பெற்று இருக்கிறாருங்க. அப்போ நீங்கள் தாங்க டாப்பு, எல்லா விஷயத்திலுமே நீங்கள் தாங்க டாப்பு. அப்போ சந்திரன் உச்சத்தில் உட்கார்ந்ததுனால தான் நீங்கள் ரிஷப ராசிக்காரர்கள். அதே போல ரிஷபத்தில் சந்திரன் உட்கார்ந்ததுனால தான் நீங்க, அதாவது சந்திரன் உங்ககிட்ட உச்சம் பெற்றதுனால தான் நீங்க, அதே போல உங்க ராசியால தான் சந்திரன், புரியுதுங்களா? அப்ப நீங்க புத்திசாலித்தனமாக நிறைய முடிவுகளை எடுக்க முடியும் உங்களால. சந்திரன் உங்களுக்கு உச்சம் பெற்றிருக்கிறதுனால நிறைய புத்திசாலித்தனமான முடிவுகளை உங்களால தன்னிச்சையா எடுக்க முடியும். அதுக்கு சந்திரன் உங்களுக்கு என்ன பலம் கொடுத்துருக்கிறாருன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தரை பற்றி நீங்கள் ஒரு பதில் சொல்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு புன்னகை, அதாவது உங்களுக்கு புன்னகை தாங்க மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இது தாங்க உங்களுடைய பயணம். இந்த பயணத்தில் நல்லா நீங்கள் புரிஞ்சிக்காங்க, உங்கள் புன்னகை தாங்க மெயின். முக்கியமாக நீங்கள் யாருக்கிட்ட எதை பேசினாலும் எதை தொடங்கினாலும் உங்களுடைய ஸ்மைல், அந்த முகத்தில் புன்னகை இருந்தால் போதுங்க, எல்லாமே முடிஞ்சிருங்க. உங்கள் புன்னகை தாங்க முக்கியம். இப்போ உதாரணத்துக்கு என்னை நீங்கள் பார்க்குறீங்க, நான் உங்கள் வீட்டுக்கு வரேன். அப்போ நீங்கள் தான் ரிஷபராசிக்காரர்கள். அப்போ என்னை நீங்கள் பார்த்த உடனே அடடே வாங்க எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் ஒரு புன்னகையோடு எங்ககிட்ட நீங்கள் அணுகும்போது, அப்போ நான் உங்ககிட்ட பேசுகிறேன். அப்போ நீங்கள் சொல்லுங்கள், அப்படியா, சரி, ஓகே அப்படின்னு நீங்கள் எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் பதட்டப்படாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே வெற்றிகரமாக முடியும். ஏன்னா நீங்கள் ஒரு வேளை பதட்டப்படுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சந்திரன் உச்ச பெற்றாலும் அந்த பலம் உங்களுக்கு விட்டு போயிடுங்க. சந்திரனுடைய அந்த பலம் உங்களை விட்டு போயிடும். அப்போ நீங்கள் சந்திரன் உச்சம் பெற்றிருக்கிறதுனால நீங்கள் எப்பயுமே பதட்டப்படாமல் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய அந்த புன்னகையோட, உங்கள் முகத்தோற்றம் புன்னகையோடு நீங்கள் இயல்பாக பேசினாவே போதுங்க, எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக முடியுங்க. அன்பு ரிஷபராசி அன்பர்களே, அப்ப சந்திரன் உச்சம் பெற்று இருக்கிறதுனால நீங்க பதட்டப்படாம நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். இதுதான் நீங்க ரிஷபராசிக்காரர்களே. அப்படி நீங்க நான் சொல்றத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எனக்கு சாதகமா இல்லை, உங்களுக்கு சாதகமாக பதில் வரும். அப்ப நீங்க பதட்டப்பட்டீங்கன்னா உங்களுக்கு சாதகமா பதில் வராது, எனக்கு சாதகமா பதில் வரும். அப்போ புரியுதுங்களா? அப்போ உங்கள் பயணம் எங்கெல்லாம் தடுமாறுதுன்னு நீங்கள் இப்போ பார்த்தீங்களா? இந்த பயணம் தடுமாறாமல் இருக்க நாம் என்ன பண்ணணும்? அப்போ எப்பவுமே யாருக்கிட்டேயுமே பதட்டப்படாமல் நிதானமாக பேசணும். அப்படி உங்கள் முக புன்னகையில் மற்றவர்கள் உங்ககிட்ட ஐக்கியமே ஆகிடுவாங்க. உங்களோட புன்னகையிலே உங்ககிட்ட ஐக்கியம் ஆகிடுவாங்க. அதாவது ஒருத்தர் உங்களை திட்டுறாரு, ஏதாவது உங்களை பேசணும்னு வராங்கன்னா உங்கள் முகத்தை பார்த்த உடனே அந்த திட்டணும், அது பேசணும் அப்படின்ற மைண்ட் செட்டு இல்லாமல் போயிடும். அவங்க உங்கள் முகத்தை பார்த்தே உங்ககிட்ட வந்து சேர்ந்துடுவாங்க. அப்போ இவ்வளவு பெரிய பலத்தை கொண்ட நீங்கள் இனி சக்ஸஸ்ஃபுல்லாக வருவீங்க. ஏன்னா சந்திரன் உங்களுக்கு உச்சம் பெற்று இருக்கிறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் அடைய முடியுங்க. அடுத்ததாக பாருங்க, உங்கள் ராசியில் அங்காரகன் வராருங்க. அதாவது செவ்வாய் பகவான் உங்களுக்கு நட்பு கிரகமாக வராருங்க.
அப்போ உங்களுக்கு எவ்வளவு பெரிய வியாதி வந்தாலும் அத அசால்ட்டாக தடுத்து நிறுத்திருவாருங்க. அதேபோல நீங்க பூமி சம்பந்தப்பட்ட லாபமும் அடைய முடியுங்க. ஒரு இடத்த பார்த்தீங்கன்னா, அத நீங்க அடைய முடியும் அப்படின்னு நினைங்க. கண்டிப்பாக உங்களுக்கு செவ்வாய் பகவான் அந்த இடத்த வாங்கறதுக்கு உங்களுக்கு அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி குடுப்பாருங்க. அப்ப இதுவரைக்கும் உங்களுக்கு செவ்வாய் பகவான் சப்போர்ட்ல இருக்கிறாரா? இல்லையான்னே உங்களுக்கு மோஸ்ட்லி தெரியாது. ஆனா கண்டிப்பாக செவ்வாய் பகவான் உங்களுக்கு சப்போர்ட்டிவ் நண்பராக இருக்கிறாருங்க. அதனால இப்ப தெரிஞ்சுக்காக உங்களுக்கு செவ்வாய் பகவான் நட்பு கிரகமாக இருக்கிறதுனால, உங்களுக்கு பூமி இல்லையா? இடம் இல்லையா? வீடு இல்லையா? எத பத்தியும் நினைக்காதீங்க. கவலையும் படாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு செவ்வாய் பகவான் இடம், பூமி, வீடு வாங்குவதற்கான வாய்ப்ப உங்களுக்கு குடுப்பார். அதேபோல உங்களுக்கு இடம் பிரச்சனை, பூமி பிரச்சனை, வீடு பிரச்சனை, பரம்பரை சொத்து பிரச்சனை எது இருந்தாலும் சரி, அது உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கண்டிப்பாக உங்களுக்கு குடுப்பார். அதேபோல உங்களுக்கு வியாதி எதுவாக இருந்தாலும் சரி, எந்த மாதிரியான வியாதியாக அது இருந்தாலும் சரி, அது உங்களுக்கு சரியாக வைக்குவாரு. அதேபோல உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த வைக்கக்கூடியவரும் இந்த செவ்வாய் பகவானுங்க. ஏன்னா உங்களுக்கு நட்பு கிரகமாக அவர் இருக்கிறதுனால, உங்களுக்கு உடல் ஆரோக்கியமும் மேம்படுங்க. எந்த ஒரு பிரச்சனை, ஹார்ட் பிரச்சனையாக இருக்கட்டும், எந்த ஒரு வியாதியாக இருக்கட்டும், அது க்யூர் பண்ணி உங்கள ஒரு ஆரோக்கியமாக வச்சுக்குவாருங்க. அந்த பலம் செவ்வாய் பகவான்கிட்ட இருக்கு. அடுத்ததா பாருங்க, உங்களுக்கு புதன் பகவானும் நட்பா இருக்கிறாரு, குரு பகவானும் நட்பா இருக்கிறாரு, சனி பகவானும் நட்பா இருக்கிறாருங்க. அப்ப நல்லா நிறைய மனிதர்கள், நல்ல பழக்கவழக்கம், நிறைய ஃப்ரெண்ட்ஷிப்பு இது எல்லாமே ரிஷபராசிக்கு பொறுந்த வரைக்கும் எல்லாமே கிடைக்குங்க. அப்ப நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பு எல்லாமே கிடைக்குங்க. ஒரு சில கெட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பும் உங்களுக்கு கிடைப்பாங்க. நல்லா கவனிச்சுக்கங்க. நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பும் உங்ககிட்ட அதிகமா இருந்தாலும், சில கெட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பும் உங்ககிட்ட இருப்பாங்க. அவங்கள தடுக்கவும் முடியாது. அதாவது சனியும் உங்களுக்கு நட்பு கிரகமாக இருக்கிறதுனால, உங்களுக்கு கண்டிப்பாக கெட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பும் உங்க கூட இருப்பாங்க. உங்க பக்கத்துல நிப்பாங்க. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க. அப்ப இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, என்னைக்குமே எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும், அத நீங்க சீக்ரெட்டா மெயின்டெயின் பண்ணுங்க. உங்களுக்கு கெட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பே கெட்ட நண்பனே உங்களுக்கு பெஸ்ட்டாக கூட இருக்கலாம். அப்படி இருந்தாலும் உங்களுடைய தனிப்பட்ட விஷயத்த அவங்க கிட்ட ஷேர் பண்ணாதீங்க. ஏன்னா, சனி பகவானும் உங்களுக்கு நட்பா இருக்கிறதுனால சில சமயங்கள்ல உங்களுக்கு தடைகள் ஏற்படுத்துவாரு. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, அத தயவு செஞ்சு வெளியில சொல்லாதீங்க ரிஷபராசி அன்பர்களே. என்னைக்குமே நீங்க உங்களுடைய விஷயத்த சீக்ரெட்டா மெயின்டெயின் பண்றது கண்டிப்பாக நல்லது. அது என்னைக்கு நீங்க மெயின்டெயின் பண்றீங்களோ, அன்னையிலிருந்து உங்க வாழ்க்கை நல்ல சிறப்பாக இருக்குங்க. இதுல இன்னொரு விஷயம் பாருங்க, உங்கள பொதுவா எல்லாருக்குமே பிடிக்குங்க. அப்படின்றதுனால உங்களுக்கு நல்ல நண்பனும் இருப்பான், கெட்ட நண்பனும் இருப்பாங்க. அப்ப நீங்க தான் உங்க வாழ்க்கையில பார்த்து இருக்கணும். அடுத்ததா பாருங்க, உங்க ராசியில, உங்க ஜாதகத்துல ராகு, கேது நீச்சம் ஆகறதுனால, தயவு செஞ்சு ரிஷப ராசிக்காரர்கள் எதையும் சண்டை போட்டு ஜெயிச்சு விடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக அது நடக்காது. அதே போல சில ரிஷப ராசிக்காரர்கள் நான் கோர்ட்டு கச்சேரியெல்லாம் ஏறி போயிட்டு நான் ஜெயிக்குவேன். அதே போல ஒருத்தனை சாச்சிட்டு ஜெயிச்சுடுவேன் அப்படிலாம் நினைக்காதீங்க. அது எதுவும் நடக்காது. ஏன்னா உங்களுக்கு ராகு கேது உங்க ராசியில நீச்சம் அடைஞ்சிருக்கிறதுனால இந்த வாய்ப்பெல்லாம் கிடையாதுங்க. அப்ப நீங்க அவங்கள எப்படி நீங்க ஜெயிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க மத்தவங்கள கண்டிப்பா அவங்க கழுத்துல கைய போட்டு தான் நீங்க உங்க காரியத்த நகர்த்த முடியும். அதாவது அவங்க தோள் கொடுத்து நீங்க ஒரு தோழனா உங்களுடைய காரியத்த நீங்க நகர்த்தினா மட்டும் தான் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வெற்றி காண முடியும். இதுதான் உங்களுடைய பாயிண்ட். அதாவது நீங்க சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது. அவங்க தோள்ல கைய போட்டா நீங்க ஜெயிக்கலாம். ஆகையால இதுதான் உங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட். இத நீங்க மனசுல வச்சுக்கங்க. உதாரணமாக உங்களுடைய பலத்தை நீங்க காமிக்கணுன்றதுக்காக எனக்கு அவன தெரியும், எனக்கு இவன தெரியும், நான் அப்படி செஞ்சிடுவேன், நான் இப்படி செஞ்சிடுவேன், அப்படி இந்த கதையே உங்களுக்கு வேணாம். அதேபோல ஒரு கோர்ட்டு கேஸ் கூட உங்களால ஜெயிக்க முடியாது. அப்ப நீங்க ஒரு பிரச்சனைய ஜெயிக்கணும்னா, கண்டிப்பாக நீங்க எதிரியோடைய பலத்தை நீங்க ஃபர்ஸ்ட்டு குறைக்கணும். அவங்களுடைய பலத்தை நீங்க குறைச்சா மட்டும் தான் வெற்றி காண முடியும். அதோட உங்க பலத்த பார்த்து அவன் உங்கள எதிர்த்து வந்தாலும், நீங்க அவனுக்கு தோழமையாக நீங்க இருந்தீங்கன்னா, அந்த நேரத்தில அவனே கீழ இறங்கிடுவான். உங்கள விட்டு குடுத்து போயிடுவான். அதேபோல நீங்க சட்டத்தின் வழியாக போனீங்கன்னா, எப்பயுமே சக்சஸ்ஃபுல்லா போக முடியுங்க.
அதே போல் நீங்கள் அடிதடியாக கட்ட பஞ்சாயத்து இல்லை உங்களை பலத்தை நீங்கள் காமிக்கணும் அப்படின்லாம் நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக ஃபெயிலியர் தாங்க ஆகும். ஆகையால் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சட்டப்பூர்வமாக நீங்கள் போனால் வெற்றி நிச்சயங்க. ஆகையால் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு தோழமையோடு போங்க. எதிரியாக இருந்தாலும் நீங்கள் விட்டு கொடுத்து போங்க, நீங்கள் ஜெயிக்க முடியும். ஆனால் சண்டை போட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்காது, வெற்றி கிடைக்காது. இதை நல்லா புரிஞ்சுக்காங்க ரிஷபராசி அன்பர்களே. இதுதான் உங்களுடைய வாழ்க்கை, இதுதான் உங்களுடைய பயணம். அதே போல் உங்கள் ராசியில் கேது பகவானும் நீச்சம் அடைஞ்சதுனால சில நேரத்தில் உங்களுக்கு கேது பகவானும் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ண மாட்டார். ஆனால் ஒரு விஷயம் பாருங்கள், குரு உங்களுக்கு நட்பாக இருக்கிறதுனால உங்களுக்கு வயசில் பெரியவங்களுடைய பக்கபலம் உங்களுக்கு கூடுதலாக கிடைக்குங்க. அதாவது உங்கள் வயசில் பெரியவங்க கூட நீங்கள் பேச்சுவார்த்தையில் ஏதாவது ஒரு விஷயத்தை அவங்க கூட வச்சுக்கினீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேங்க, உங்களுக்கு எல்லாமே வெற்றியாக முடியும். அவங்க சொல்கிற சில விஷயத்தை நீங்கள் கெட்டியாக பிடிச்சி அந்த வழிப்படி நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் தாங்க. ஆகையால் ரிஷபராசிக்காரர்கள் உங்கள் லைஃப்பில் நீங்கள் எப்படி உங்களை கொண்டு போகணும், எப்படி நீங்கள் நடந்துக்கணும் அப்படின்றது இந்த பயணத்து மூலமாக நாங்கள் சொல்லிட்டோம். அதே போல் இந்த ரிஷபராசிக்காரர்கள் உண்மையிலே உங்கள் பிறப்பு அதிசயமானதுங்க. அதே போல் உங்கள் பிறப்பு ரொம்ப யோகமானதுங்க. அப்போ ரிஷபராசி அன்பர்களே, நீங்கள் உங்கள் ரகசியமான உங்கள் புன் சிரிப்பால் மற்றவர்களை வளைச்சி போட முடியுங்க. அதே போல் மற்றவர்களை உங்கள் கைக்குள்ளே வச்சுக்கொள்ள முடியுங்க. அப்போ நீங்கள் வருங்காலத்தில் அழியாத பொக்கிஷமாக வருவீங்க. கவலைப்பட வேண்டாங்க ரிஷபராசி அன்பர்களே. அதே போல் இந்த ரிஷபராசிக்காரர்கள் இன்னும் ஒரு சில யோகத்தை நீங்கள் பெறணும்னா கண்டிப்பாக ரொம்ப சிம்பிளாக உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திரன் உச்சம் பெற்று இருக்கிறதுனால நீங்கள் சிவபெருமானை வழிபாடு செய்கிறது மிக மிக அவசியங்க. அதாவது சிவ வழிபாடே உங்களுக்கு எல்லாமே செய்யும். அப்போ நீங்கள் நினைக்கும் போது, தூங்கும்போது, சாப்பிடும்போது, எந்த ஒரு வேலையை எடுத்தாலும் சரி, வண்டியில் போனாலும் சரி, இடம் வாங்கினாலும் சரி, பூமி வாங்கினாலும் சரி, எல்லாம் ஒரு முறை சிவமயம் அப்படின்னு சிவா சிவ 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டே போங்க. உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்குங்க. ஆகையால் நீங்கள் வாரத்தில் 7 நாட்களும் சிவனை நினைக்காமல் இருக்காதீங்க. அதே போல் சிவனுக்கு உகந்த நாட்களில் நீங்கள் சிவபெருமானை கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்யுங்க. அதே போல் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. நந்தி பகவானையும் வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு கஷ்டம் வரும்போது சரி, துக்கம் வரும்போது சரி, இன்பம் வரும்போது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டு சிவனை நீங்கள் மனசார நினைங்க. சிவ 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 அப்படின்னு 3 முறை சொல்லுங்கள். உங்களுடைய கஷ்ட நஷ்டம் எல்லாமே தேர்ந்து உங்களுக்கு வாழ்க்கை வெற்றிகரமாக சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு வாழ்க்கை அமையும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். அன்பார்ந்த ரிஷபராசி அன்பர்களே, உங்கள் வாழ்க்கை மேலும் மேலும் சிறக்க எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.